பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? நான் உன் பேரை சொன்னேன். என் பேரு அது இல்லையே. அதுக்கு அங்கிட்ட இடம் இல்ல. விடியா விடு விடியா. ஆஹா, மஞ்ச காட்டு மைனா பறந்துருச்சையா. என்ன சூப்பரா இருக்கு. இருக்கட்டும். வணக்கம் தம்பி. என்ன வேணும்? வயசு 16, சூப்பர் ஃபிகர், சுப்ரீம் கலர், ஐஸ்வர்யா ராய் பார்த்தே ஆஃப் ஆவர் அளவுக்கு அழகோ அழகு, பேரழகு. 5 நிமிஷம் வாரீக, இருக்கீக, போறீக, காசு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். எங்கெங்க? இங்க இங்கேதான். ஏன் நீங்க போக வேண்டியதானே? நான் மாமா இல்ல, தாய் மாமனா? அந்த மாமா. அந்த அது வயசு ஆயிடுச்சு இல்ல. எங்க கீயா? வாங்க போலாம், வாங்க போலாம். காசு வேண்டாம். அடே அப்பா, முன்ன முன்ன பழகாம 10 பைசா வாங்காம உதவி பண்றீங்களா? அடே அப்பா. இவர் யாரு? என்னையா பொண்ணுன்னு எவனோ ஒரு மொட்டையை கட்டியோட நிக்கிறா? பொண்ணெல்லாம் பொய். பொய்யா? இது எங்க முதலாளியோட பையன். கட்டிக்கு போற பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அவனை கொலை பண்ண பாராம். அதுக்காக உன்னை வச்சு ஒத்திகை பார்க்க பாராம். ஒத்திகையா? என்னடா சொல்றீங்க? குடல் வெளியே வந்துருடா. என்னை டெஸ்ட் பண்ணாதீங்கடா. ஏற்கனவே கொல்ல போய் டெஸ்ட் பண்ணிட்டாடா என்னைய. வேணாப்பா, ஐயா வேணாப்பா. தம்பி மொட்டை தம்பி வேணா ஐயா. என் ராசா இல்ல, என் கையா இல்ல ஐயா, முனியாண்டி வேணாடா. என்ன தம்பி, தண்ணி அடிக்க வந்திருக்கீங்களா? இல்ல, ஒயின் ஷாப்புக்கு வெள்ளை அடிக்க வந்திருக்கான். தேங்கிட்ட வந்து டீசலை ஊத்துக்கடா. வாய கிளறாதீங்க. வாய கிளறதுக்கு அதன குப்பை தொட்டியா? ஆரம்பிக்கிறீங்களாக்க? ஆரம்பிங்க ஆரம்பிங்க. சப்பா, ஐயோ. அண்ணா, என்னைய கொஞ்சம் கெட்ட வார்த்தையில 4 திட்டு திட்டுங்க. பரவாயில்ல, திட்டுங்க. ஆரம்பிங்க ஆரம்பிங்க. இன்னொரு தடவை ராவா போதும். ஏண்டா வழுக்க, என்னையத்தானே திட்டு சொன்ன? என்னைய திட்டு சொன்னா எங்க ஆத்தா, என் சின்னத்தா 3 தலைமுறைக்கு முன்னால செத்து போன கிளவியெல்லாம் விட்டு கிழிக்கிற. பச்சை பச்சையா அது என்ன பாம்பு? என் வம்சத்தை பூரா விட்டு வாட்டு 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 கொண்டைய வேட்டிய உருகி உன் மண்டைய கடிச்சு நான் துப்பல. எங்க ஆத்தா மங்காத்தாளுக்கு நான் பிறகு திட்டான ஒரு பேச்சுக்கு சொன்னா எங்க அப்பத்தாலே திட்ட. நீ நாதாரி பயல. இன்னையில இருந்து ஒயின் ஷாப் இந்த ஏரியாவில் இருக்க கூடாது. அயோக்கிய பயலா. என்னப்பா? அந்த பக்கம் போகாத. ஏன்? அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சிட்டு கிடக்குறாங்க. சிக்கலாயிரும். அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்களா? ஏயோ, போய் விளைக்கிறத விட்டு போறவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனா? போயா. சொல்றத கேளு. டேய் டேய், நாங்கெல்லாம் மருதக்காரங்கடா. எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல.
டேய், வேணாப்பா. ஒரு நாளைக்கு பால் குடிச்சீங்க, ஒண்ணுமையா இருக்குப்பா. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடக்கூடாது. சொன்னா கேளுங்க ராசா. வேணாப்பா. நல்ல வேளை 3 மணி நேரமா சண்டை போடுறான், ஒருத்தி கூட வந்து விளக்கல. நீங்களாச்சும் வந்து சரி, விளக்குனீங்க. அதை விடுங்கயா. எதுக்கியா 2 பேரும் சண்டை போடுறீங்க? அந்த கதையை கேளுங்கண்ணே. நான் வீட்டுக்கு மூத்தவன், சரி. இவன் இளையவன். எங்க ஆத்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா. அந்த கோழி தலைய யார் திங்கணும்? நான் வீட்டுக்கு தலை புள்ள, நான் தானே திங்கணும். இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலையை எடுத்து தின்னுட்டான். அடப்பாவி. நான் சும்மா இருப்பேனா? தின்ன வயல விட்டு இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுருவேன். 8 மிதிச்சு ஏய், நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பேனா? புடிச்சா நச்சுன்னு விட்டா ஒரு அவன் அங்க அடிச்சதை நான் விட்டேன் காது. ஐயோ என்னன்னா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ணே, உங்க உடம்பு பிஞ்சு உடம்புண்ணே. எனக்கு வேணாம். சொல்ற தம்பி. இல்லவே நம்ம 2 பேரும் சண்டையா போடக்கூடாது. வீட்டுக்கு போய் 2 கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். நல்ல வேலை மனசுல இருந்தெல்லாம் அண்ணன் கொட்டிட்டோம். வா வீட்டுக்கு போலாம். வா. நாட்டுல எவன் வெட்டி கிடிச்சத்தாலும் விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ரத்த நிக்க மாட்டேங்குதே. இப்படி வா. என்னப்பா? நாங்களும் மருதக்காரங்க தாண்டி. மருதக்காரனா? ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். அட படுபாவி பயல, முதல்லயே சொல்லியிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. அது எப்படி? நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க, அதான் பட்டு திருந்துருன்னு விட்டுட்டேன். டேய், நம்மளை கெடுக்கிறதுக்கு வெளியூருக்காரன் வேணாண்டா, உள்ளூர்காரனே போதும். சரி, அடிபட்டா ஆஸ்பத்திரிக்கு போவா. அங்கிட்டு தான் அக்கா தங்கச்சி 2 பேரும் அடிச்சிட்டு கிடக்குறாங்க. அக்கா தங்கச்சியா? போதும்டா. அம்மா எப்படி போற பாரு. எருமை மாடு. மூஞ்சி முகர கட்டி டேய், கறிக்கட்ட ஒரு மாதிரி. சுடுதண்ணி போடுறா. ஏன் டீ குடி கூடாதாக்கும்? அதை தாண்டா அப்படி சொல்றேன். காலையில பொய்யா சொல்றேன், போடு. ஏன்னா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இப்படிதான் காலையிலே வந்து ஏதாவது ஒரு பிட்ட போட்டு போயிடுவா. வர்ற கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போயிடுது. உன் கடைக்கு கூட்டம். நான் ஒருத்தன் தான் வர்றேன், மறுபடியும் ஏன்டா போய் சொல்ற? முகர கட்டை பாரு. ஒரு டீ போடுங்க. இதோ தரேன். கணவனை போட்டு தள்ளிய மனைவி டிரைவருடன் கைது. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு. பிள்ளை வரம் கொடுத்த சாமியார் கை குழந்தையுடன் கைது. ஏண்டா, உன் கடையில ஒரு நல்ல செய்தி இருக்காடா பேப்பர்ல? நாங்களா அச்சடிக்கிறோம், பேப்பர்ல போடுறாங்க, படிக்கிறீங்க. சரி, நம்ம சிம்மராசிக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பாப்போம். பிறருக்கு உதவாதே, அது உபத்திரத்தில் முடியும். ஆமா, மூத்திரத்தில் முடியுது. ஏண்டா டேய், பிறருக்கு உதவுனா அது என்னடா பிரச்சனை வரப்போகுது? என்னங்கடா? எனக்கு கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க. இங்க பாலே பொங்கல. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். அண்ணே என்னப்பா? வணக்கம். இருக்கட்டும். யார் நீ? என் பேர் முருகேசன். சரி, தொரப்பாண்டி அண்ணன் வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களாண்ணே? துரப்பாண்டி என்ன வீடு? அவர் எதுக்கு நீ தேடுற? எங்க அப்பா அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. சரி, அத திருப்பி குடுக்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு இறந்து போயிட்டாரு. அட கன்றாவிய, அத வட்டி முதலமா குடுக்கலான்னு வந்திருக்கேன். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இவனுக்கு உதவி பண்ணா ஓத்துறமா, உதவி பண்ணனா பாவம் தாண்டா வரும். மடையன் பேப்பர் வாங்கி போட்டிருக்கான். நீ இப்ப என்ன பண்ற? நேர இப்படி போ, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு. அதுல வீட்டுல முரட்டு மீச வச்சு மருவு வச்சு டரிக்கி டவுல் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் தான் தொரப்பாண்டி. ரொம்ப சந்தோஷம். சரி ராஜா. ஐயோ, கரையிறான் ஐயா, கரையிறான் ஐயா. இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா. இனிமேல் பேப்பர்ல ராசி பலன் இருக்கிறத பார்த்தேன். லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் சொன்னாரு. அப்புறம் இங்கிட்டு போய் அங்கிட்டு வர சொன்னாரு. இன்ஸ்பெக்டரிடம் பிட் பாக்கெட் அடித்த ஏட்டையா கைது. அண்ணா அட்ரஸ் சொன்னாங்க, நன்றி சொல்லிட்டு போயிடலாமே. அருமையான விஷயம் இல்ல, இன்ஸ்பெக்டர்ட்டே ஏட்டை அடிக்கிறது. அண்ணா, தொரப்பாண்டி அண்ணன் வீட்டை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பாப்பா, பாண்டிய பாத்தியா? பார்த்துட்டு கொண்டு வந்துட்டேனே. கொண்டு வந்துட்டியா? என்னடா சொல்ற? இங்க பாருண்ணே. என்னடா தலை
அதையும் கூட்டாந்துருக்கு. நான் தான் சொன்னேன்ல வட்டி மூலமா கொடுக்க போறேன்னு. எங்க அப்பா வாங்கின பணத்தை கொடுக்கலன்னு எங்க அப்பனை அவன் வெட்டி கொண்டு விட்டான். சரி. அந்த பழைய கணக்க தீக்க இவன் தலைய வெட்டி நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி, வரட்டுமானே. அன்னைக்கு இடத்துல அருவா வைக்க கூடாதுப்பா. போயிட்டு வா ராஜா, போயிட்டு வாயா, போயிட்டு வா. அண்ணன் ரொம்ப பயப்படுறாங்க. அண்ணன் ரொம்ப பயந்தவன்டா. இதுக்கு தான பம்முடியாடா. என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டணப்பட்டு வந்திருக்காயா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் குறையாரம். ஹலோ, அப்புறம் சரி. ஹலோ, கிரிக்கெட் விளையாடுறோம்ல, அடிவாரமா போய் நிக்கலாம்ல. பெரிய சச்சு நீ போ, போய் விளையாடு. ரூம் போட்டுறவா? ஓகே உமா, போற பாலாய் பாத்துக்கிறேன். அம்மா, அப்பா, அச்சச்சோ. டாக்டர் மச்சான் எப்படியா காப்பாத்திருங்க டாக்டர். பந்து பட்ட இடம் பயங்கரமான இடம். அடி வேற பலமா பட்டிருக்கிறதுனால தையல் போட முடியல. ஏதோ கையில கிடைச்ச 2 நரம்பை எடுத்து குத்து மதிப்பா ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். அது காயற வரைக்கும் அந்த ஏரியா பக்கம் யாரும் தலை வச்சு படுக்க. ஏன் டாக்டர்? காஞ்சா தான் காயம் ஆறும். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு அசைவு கூட இருக்க கூடாது. ஏன் ஒரு எறும்பு கொசு கூட அது மேல உட்கார கூடாது. அதையும் மீறி உட்கார்ந்தால எருமை அப்புறம் உனக்கு கல்யாணமே ஆகாது. அப்படி ஆனாலும் குழந்தை பிறக்காது. என்ன நாட்டுக்குள்ள இந்த வேலை சொல்றாங்க? காசு கொடுத்து வாங்கின மாதிரி சலிச்சுக்கிற. அப்ப காசு கொடுக்கலையா? திருடிட்டு தான்டா வந்தோம். நெல்லு என்ன கோழி எல்லாம் கையில கொண்டு வந்திருக்கீங்க? இங்க கோழிக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறதுல இது என்ன மாட்டு ஆஸ்பத்திரியா? எங்களுக்கு தெரியாதா? அடிபடக்கூடாத இடத்துல அடிபட்டு எங்க மச்சான் அங்க படுத்து கிடக்காருங்க. கோழி துப்பு வச்சு கொடுத்தா நல்லதுன்னு டாக்டர் தான் சொன்னாரு. அதான் மார்க்கெட்ல கோழியை வாங்கிட்டு போற வழியில மச்சான பாத்துட்டு போலான்னு வந்தோம். இந்த ரூம்க்குலாம் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது மச்சான். எங்க தங்கச்சி மாங்கல்யம் உங்களை காப்பாத்து மச்சான். மச்சான் அசையாதீங்க, அப்படியே இருங்க, பயப்படாதீங்க மச்சான். உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, பயப்படாதீங்க மச்சான். மச்சான் ஆட்டாதீங்க. நீ இங்க இருக்கிற? டேய் தம்பி, அண்ணே மச்சானுக்கு எதுவும் ஆகாம குந்துனாப்ல அப்படியே கோழி பிடிக்கிறேன். என்ன பாத்துரா பாத்துரா, அப்படியே அப்படியே அங்க ஓடி போங்க சீக்கிரம். ஏன் 2 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வரல? எங்க அப்பனுக்கு எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு டாக்டர். அப்பாவோட சண்டை ஆஸ்பத்திரிக்கு வரணும்னு இருக்கா? அப்படின்னு சண்டை தினம் தண்ணியை போட்டு வந்து எண்ணெய் போட்டு அடிக்கிறான். யோ அப்ப தானே அடிச்சான், ஊர்ல உள்ளவன் அடிச்சான். எங்கேயாவது கோழி மிதிச்சு குஞ்சு செத்துருக்காயா? தமிழரசு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டா நீ? சொல்லவே இல்ல. டேய் நீ இந்த காக்கி ட்ரெஸ்ல அப்படியே கார்த்திக் மாதிரி இருக்கடா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், பேக் கொடு. என்னடா பேசிக்கிட்டு பேக்க கேக்குற? இந்த பார், என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். என்னடா ஃப்ரெண்டுக்குள்ள இப்படி பண்ற? ஃப்ரெண்டு களவாணி பேல போடா. டேய் இங்க பாரு, நீ சரி நல்லா இன்ஸ்பெக்டர் மரியாதை இல்லாம பேசுற. என்னடா அடிக்கிற? எல்லா இடத்துலயும் நானே வந்து உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்தாங்க பேக். வாங்கி தர்றமா, அதுக்குள்ள என் கத்துற. மகாஜனங்களை, என்கவுண்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா யாராவது நேர்ல பாத்திருக்கீங்களா? இப்ப பார்க்க போறீங்க. பட்ட பகல்ல எல்லார் முன்னாடியும் பப்ளிக்கா இந்த பொண்ணோட பேக் தட்டிட்டு போன இவனை பப்ளிக் முன்னால ஓட விட்டு சுட போறியா? இந்த கேஸ்ல சுடக்கூடாதுப்பா. சட்டம் தெரியாம தப்பு பண்ணி மாட்டிக்கிறப்பா. யாருக்குடா சட்டம் தெரியாது? இன்ஸ்பெக்டர் இருக்காரு. தாடி இவன் எங்கிட்டு? வாங்க வா. இந்த பொண்ணு பேக் இவன் திருடிட்டான் சார். அவன் திருட்டு பயிலங்க எங்களுக்கு தெரியுமே. அவன் தான் லிஸ்ட்ல இருக்கான்ல. நீ யார் புது திருட? எந்த ஒரு இன்ஸ்பெக்டர்? திலீஷ்குமார் பட்டியா? இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் எந்த கடையில வாடகை எடுத்த? போலீஸ் ட்ரெஸ் வாங்கி போட்டு பொம்பளை பிள்ளை ஏமாத்துறியா? ஐயோ, பிகரை கரெக்ட் பண்றதுக்கு தான் வேஷம் போட்டிருக்கானா? மேற்கொண்டு என்னைய வேற மாட்டி விட்டாரு. ஒன்னே எப்படி கோர்த்து வரேன்னு பாடுறா. சார் நான் உண்மையை சொல்றேன் சார், நாங்க 2 பேர் தான் சார் கூட்டணி. சொல்லியே முடியல, அதுக்குள்ளே வளர்ற. சார் நான் திருடுற மாதிரி திருடுவேன் சார். இவன் போலீஸ் வேஷம் மட்டும் என்ன பிடிக்கிற மாதிரி பிடிச்சு பணம் சம்பாதிப்பேன் சார். கிடைக்கிற பணத்தை ஆளுக்கு பாதியா பிரிச்சு யூனிஃபார்ம் போட்டு நாங்களே இழுச்சுவேன். நீங்களும் ஒரு பங்கை வாங்கிக்கங்க.
ஆமா இன்டர்வியூ டைம் ஆச்சு மாமா நான் கிளம்பு. நான் ஸ்டேஷனுக்கு என்ன சார் பிடிச்சிருக்கீங்க? கூப்பிட்டா வர மாட்டேன் சொல்ல போறேன். பேசிட்டு போவேன் சார். வா போலாம். தம்பி ஜீப்ப கொண்டாப்பா. போலீஸ் வரைக்கும் சேராம எதுக்கு என்ன பிடிக்க வந்த நீ? பொட்ட புள்ளைய பார்த்தாலும் பொங்குதா உனக்கு? இப்ப 2 பேரும் தூக்கி உள்ள போட்டானே என்ன பண்ண போற? இந்த பாரு சின்ன பிள்ளைல நீ நானும் திருடன் போலீஸா விளாண்டான். இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா ஏர் ரூட்ல முன்னேறி பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்கேன். ஆனா உன்னால போலீஸ் ஆக முடியல. ஏன்? தொழில இன்வால்வ்மெண்ட் கிடையாது. இப்படியே டம்மி போலீஸாவே தெரிய வேண்டியதான். ஏய் ஓவரா பேசாதடா. நான் பெரிய போலீஸ் ஆகி காட்டுறேன்னா இல்லையா பாரு. அதெல்லாம் உன்னால முடியாதுயா. போயா வேலையை பார்த்துட்டு. ஏய் தலை வலிக்குதுடா சும்மாறா. தலை வலிச்சா டீ சாப்பிடு. டீயா? லாக்கப்புக்குள்ள எப்படி டீ வரும்? வேணும்னா எங்கிட்ட கேள்வி வாங்கி தர்றோம். சாராயமே கிடைக்கும். இப்படிதான் டீ குடிக்கிறியா நீ? பெருச்சாலி பெருச்சாலி வந்துருக்கலானே. வந்தாச்சு. என்ன வேணும்? ஒரு 2 டீய போட்டு விடு. 2 போதுமாண்ணே? 2 பேர் தானே இருக்கான். 70 டீயா கப்பாங்க குடு. இந்த தர்றேன். இந்தப்பா. ஐயே எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு போதும். முறுக்கு இருக்கிறதா சாப்பிடுறியா? ஒன்னே போடுவேன். சரி வடை எப்படா? சரி ரைட்டு. நெச போலீஸ் இந்த பழைய பாக்கிய செட்டில் பண்ணுங்கண்ணே. அடிச்சு மோசம் பிடிக்கிற முன்னப்பட ஒவ்வொரு தடவையும் டீ குடிச்சா டேஸ்ட் கணக்குல தான் எழுதுவேன். ஏன்டா கேக்குறேன்? அடிச்சு கடையை நொறுக்கி போடுற ஆஸ்கல் பாக்கி வேணும். டேய் டீல சக்கரை போட்டு உப்பியா போட்டு நாளப்படா இரு ஒண்ணு. சரி இன்னொரு 4 செங்கல உருவுறேன். இப்படி இன்டர்வியூ போயிறியா? ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? வருங்கால ஏசி கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு மறந்துடா. ஐயோ அங்க போறா. ஹலோ ஹலோ என்ன வெளியே விடுங்க. நான் டெஸ்டுக்கு போகணும். ஆமா இவர் பெரிய சச்சின் டெண்டுல்கர். இவர் டெஸ்டுக்கு போறாரு. போடா போய் ஓரமா போடா. நான் சொல்றது பிசிக்கல் டெஸ்டியா? மச்சான் எனக்கு இன்னைக்கு அங்கதான் டியூட்டி போட்டுருக்காங்க. உன் மேல இருக்கிற கேஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு வரேன். அப்புறம் அங்க எடுப்பாங்க உனக்கு மோஷன் டெஸ்ட். சார் போறது 2 பேரும் ஒன்னா போடுங்க சார். பிரின்சிபல் பிரிச்சு விட்டு பாவத்தை சம்பாதிக்காதீங்க. போறேன்டா 2 வருஷம் மேலேயும் போடுறேன். 420 கேஸ். 420 வேணாம். கொலை கேஸுக்கு என்ன செக்ஷன் அதுல போடுங்க. மாப்பிள அது கொலை பண்ணும்ல. பண்ணுவோம்ல. யாரு? ஒன்னதான். எங்க அக்கா விடவனாலும் பரவாயில்ல. உன் தலையை வெட்டி இந்த டேபிள் மேல வச்சுட்டு அடுத்த ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. எதுக்குங்கிற? என்ன சார் போட்டு தள்ளிடுவான்னு பயந்துட்டீங்களா? ஏய் இன்டர்வியூக்கு நான் 10 நிமிஷம் தான் இருக்கு. இவன் ஸ்டேஷன் விட்டு போறதுக்கே நான் 5 நிமிஷம் ஆயிரும். 5 நிமிஷத்துல போய் சேர முடியுமா? சமாளிக்கிறீங்க. ஏசியானு டிசியானு கடைசியில கொலகாரனா இருக்க முடியும் பட்டியே. ஏன் இந்த விபரீத முடிவு? அந்த ஆளுதான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். உன்னையும் கொலை பண்ண வச்சிடாரு. சரி வா சீக்கிரம் போயிருவோம். ஏடா இதுல சினிமா கூடயா படம் விட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கீங்க? சார் எனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு சார். உனக்கு இங்க பெரிய டெஸ்ட் இருக்கு ராஜா. இந்த பெண்டிங் கேஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இவன் மேல போடு. அந்த கற்பழிப்பு கேஸ் இவன் மேலே போடுறா. கற்பழிப்பு கேஸ் நான் டிவில கூட தெரிய போறேன். இன்னைக்கு பொழப்பு ரொம்ப மந்தமா இருக்கு. ஒரு பாட்டி கூட சிக்கல. 2 ரூபா கொடுங்க. எந்த ரூட்ல போய் பிக்கப் பண்றது தெரியலையே. எஸ்டிடி இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையே. கூத்து மதிப்பா ஏதாச்சும் ஒரு நம்பரை போட்டு சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். சார் ஒரே ஒரு போன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கங்க சார். தேங்க்ஸ் சார். கடையை பார்த்துங்க டீ ஒன்று சாப்பிட்டு வந்தா போயிட்டாங்க. தாராளமா போயிட்டு வாங்க. வருது. ஹலோ யாருங்க? ஹலோ ஏதோ ஆம்பளையில பேசுறேன். எது எஸ் மாட்டிக்கிட்டா சிக்கலாயிரும். வேணாம் கட் பண்ணிடுவோம். கண்ணை மூடிக்கிட்டு அடிப்போம். ஹலோ குரலே குதூகலமா இருக்கு. இது உன்னையே பிக்கப் பண்ணலாம் போல இருக்கு. ஹலோ மேடம் நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா. ஐயோ எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறீங்களா? அப்ப என் குரல் ரேடியோல கேக்குமா? ஐயோ இப்பவே உலகம் பூரா கேட்டுட்டு தான் இருக்கு. என் கை காலெல்லாம் உதறுது சார். ஐயோ பேசிட்டு மேல உதறக்கூடாதுமா. ஒரு இடத்துல உட்காருங்க அப்பதான் பேச முடியும். சார் நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. அப்படியா? தேங்க்யூமா. உங்க ப்ரோகிராம்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாரு மேடம்? பேங்க்ல கேஷியரா இருக்காரு சார். அப்பாடா ரொம்ப சௌரியமா போச்சு. உங்க மாமனார் மாமியார்லாம்? ஐயோ கல்யாணம் ஆன உடனே அந்த சனியன்களை துரத்தி விட்டுட்டு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. நல்ல மனசுமா. அப்படித்தான் இருக்கணும். சரி பக்கத்து வீட்டுல யார் இருக்கா? சார் இது புதுசா டெவலப் ஆகுற ஏரியா. 100 அடிக்கு ஒரு வீடு தான் இருக்கு. 100 அடிக்கு ஒரு வீடா? அடாடா அப்ப ரொம்ப காத்தோட்டமா இருக்கீங்க. சரிம்மா அப்புறம் உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அட்ரஸா எதுக்கு? அதுமா ஐயோ நாங்க கேக்குற கேள்விக்கு யாராரு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு பூரா தங்க காசு கொடுக்கறது வழக்கம். தங்க காசு கொடுக்க போறீங்களா?
எப்ப கொடுக்க போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுப்போம். அப்படியா? அப்ப அட்ரஸ் எழுதிக்கோங்க. சும்மா சொல்லுங்க, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். மனப்பாடமா? இல்ல எழுதிக்கிறேங்கிறேன். நம்பர் 10 பிள்ளையார் கோயில் தெரு KK நகர். 10 பிள்ளையார் கோயில் தெருவு KK நகர். ஓகேமா ஓகேமா. இப்ப உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்கள். எனக்கு அப்படி போடு போடு போடுங்க. அப்படி போடுங்கிற பாட்டா யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க கேட்ட அந்த அரிய பாடலை போடுறேன். அங்க வர்றதுக்கு கரெக்டா 1/4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இந்த ரேடியோ தொலைச்சு வைங்க மேடம். ஓகே ஓகே மேடம். யாரு? எப்ப மேட்ரா வந்திருக்கம்மா? எஸ் கம் இன். மாமனார் மாமியால விரட்டி விட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. குட் மார்னிங் மேடம். யார் நீங்க? அது கொஞ்ச நேரத்துக்கு மேல எப்ப ரேடியோல வந்து பேசணும்ல, அது நான் தான். என்ன இப்பதான் ரேடியோல பேசுனீங்க, அதுக்குள்ள நேர்லயே வந்துட்டீங்க? ஆமா, இப்ப எல்லாம் நாங்க நேர்ல வந்துறது மேடம். ஐயோ கத்தி, எதுக்கு இதெல்லாம்? களவாணி பண்ண கத்தி இல்லாம வருவேன். என்னது களவாணி பண்ணா? ஆமா, நீங்க என்ன பாட்டு டெடிகேட் பண்ண சொன்னீங்க? அப்படி போடு போடு. சரி, நான் அப்படியே போடுறேன். நீங்க அந்த செயினை பூரா அப்படியே கழட்டி இதுக்குள்ள போட்டு ஓகே போட்டாச்சு. நீ களவாணி பண்ணல. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அட்ரஸ் சொல்லிருக்க மாட்டேனே. ஐயோ, என் புருஷன் கஷ்டப்பட்டு அது தாலியா? அந்த டெக் எடுத்துட்டு வா, ஓடு. ஐயோ, தினசா திருடுறாங்களே. நமக்குன்னு உட்காந்து யோசிப்பாங்களோ? அந்த வெள்ளித்தட்டை உள்ள ஓடு. அலுமினிய தட்டு உனக்கு எதுக்குயா? டிவி எடுத்துட்டு வா. ஐயோ, என் புருஷனை விட எனக்கு அதுதான் முக்கியம். அதை மட்டும் கேட்காதயா? சரி பரவாயில்ல, கை ரெண்டையும் மேல தூக்கு. அப்படி இல்லை, வாயத்தர வாங்க. அசையப்படாது. மாமியா மாமனார் உனக்கு சனியனா? சத்தம் வந்துச்சு, ஆப்பிள் வழியா குத்தி குடல் எடுத்துட்டு பாத்துக்க. அப்படியே கையை தூக்கிட்டு ஆடு. ஆடிக்கிட்டே இருக்கலாம். என்ன வடையா? மசால் வடை மசால் வடைதாயா? அருஞ்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. ஏங்க, என்னைய கலாவணி பண்ணிட்டு நீங்க இந்த வேலை பாக்குறீங்க? என்ன கல்யாணி பேங்குறியா? கேட்காம இருந்தா கலாவணி தானே. ஏய், வடை தானே எடுத்த. வடை எடுத்தாலும் குடை எடுத்தாலும் உடையவன்ட்ட கேட்கணும். பெரிய உடையவன். இந்த அக்யூஸ்ட வடை திங்கிறதுக்கு 5-6 தெருவுல பிச்சை எடுத்துடலாம். கரெக்ட். நீ உன்னை ஆட்டைய போட்டுக்கிறான். ஏய், உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கனாலதான் தின்னுகிட்டு இருக்கான். நல்ல மனுஷன் அந்த கவர்னர். அவர் உயிருக்கு ஆபத்து, அவர் எப்படி காப்பாத்துறது நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்ப போய் விளையாடிட்டு இருக்கேன். டேய், இதெல்லாம் நீ போலீஸா இருந்தா தாண்டா கவலைப்படணும். இப்ப நீ என்ன மாதிரி ஒரு பப்ளிக்டா. இப்ப நீ என்ன பண்ணணும்னா, நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். லூசு மாதிரி பேசாதடா. அந்த ஏசி கௌரி சங்கர் தான் கவர்னர் கொல்வேன் சவால் விட்டுட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றியா? அவன் ஏதோ சதியோட சுத்திட்டு இருக்கான். சிஐடி மாதிரி அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். போலீஸ் ஆகிறதுக்கு வக்க காணா, இல்ல சிஐடி மாதிரி. என் பையன் கொஞ்சம் சும்மா இருப்பா. ஏப்பா தமிழ், நீ சிஐடி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட் இருக்கான். ஃப்ரெண்ட் பூரா கிரிக்கெட் அடிச்சுனா தலை துண்டா போயிடும். விடுங்க சகல. என்னடா சகலங்கற? மேட்ருக்கு வாங்க. எங்க விட்ட? உன் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட். சொல்லுங்க. அவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கான். எங்களுக்கு நிறைய கேஸ்ல ஹெல்ப் பண்ணிருக்கான். அவனை போய் பார்த்தோம் வச்சுக்கேன், நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இது நல்ல ஐடியாவா இருக்கு. அப்புறம் என்னப்பா? அப்புறம் என்ன? ஏன்பா, நம்மளே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிச்சா என்ன? கவர்னரை காப்பாத்துறதுக்காக மட்டும் இல்ல. நான் உயிரா மதிக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய அயோக்கியனுங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும். ஐ ஆம் ஆந்தை கண்ணன். மிஸ்டர் தண்டபாணி உங்களை பத்தி எல்லா விஷயங்களும் சொன்னாரு. நான் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி வித்துட்டு துபாய்க்கு போய் செட்டில் ஆகலான் இருந்தேன். கரெக்டான நேரத்துல நீங்க வந்துட்டீங்க. அது என்ன ஓட்ட? என்னங்க சேர் திடீர்னு கிறுகிறு சுத்துது? என்னாச்சு இதுக்கு? கிறுகிறு புடிச்சு போச்சா? அந்த பொத்தலுக்குள்ள வரல விட்டியா? பொத்தலுக்குள்ள? ஆமா. அப்படிதான் விடக்கூடாது மேன். அதுக்குள்ள ஒரு மேட்டர் வச்சிருக்கேன். விஷயமா? மறுபடியும் தொடாதடா. கைய கால வச்சிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இந்த நேரத்துல மந்திரிச்சு விட்டாங்களே. என் பேரை கெடுக்கிறதுன்னு வந்தியாடா? பா, சொன்னேன் இவனெல்லாம் கூட்டு வராதுன்னு. நான் வேண்டான்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். இவன் திருந்தவே மாட்டான்பா. டேய்,
திடீர்னு ஐம்புலனை அடக்கினா எப்படி அடக்க முடியும்? ஒரு ஒண்ணுக்கு ஒன்னால அடக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் திருந்த முடியும். அவசரப்பட்டா முடியாது. டிடெக்டிவ் ஏஜென்சினா கள்ள காதலை கண்டுபிடிக்கிறது, மாப்பிளைக்கு பொண்ணை பாக்குறது, பொண்ணுக்கு மாப்பிளையை பாக்குறதுங்கிற புரோக்கர் வேலை கிடையாது சார். நாட்டுல தெரியுற குற்றவாளிகளை போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்ல, நாமளும் கண்டுபிடிச்சு போலீஸ்கிட்ட ஒப்படைக்கலாம். அதுக்கான தகுதி, உரிமை எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அது போதும் சார் எங்களுக்கு. என் பையன் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், போலீஸ்க்கு ஒப்படைக்கணும், அவனுக்கு பேரும் புகழும் வரணும். அதுதான் சார் எனக்கு வேணும். சார் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வீட்டை அடமானம் வச்சாவது உங்கள்ட்ட பணத்தை கொண்டு வந்து கட்டிடுறேன் சார். இந்த நிறுவனத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதை கட்டி காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. கொந்தளிச்சிட்டாங்களே. Come on my dear friends. இந்த காரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன கல்யாண ஊர்வலத்துக்கு பாவம் அந்த வண்டியை வாடகைக்கு விட்டு பொழைக்கிற மாதிரி தெரியுது. ஏய் ஃபூல். இந்த கார் ரொம்ப டிஃபரண்ட் கார் மேன். என்னங்க காருக்குள்ள ரோடு தெரியுது, இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, வண்டி ஓடிக்கிட்டு இருப்ப ஒண்ணுக்குன்னு வந்துச்சுன்னா அப்படியே அடிச்சு விடுறதுக்கு தான் அந்த ஓட்டம். ஏய் இடியட், இது ஒண்ணுக்கு போறதுக்கு இல்ல மேன். அப்ப ரெண்டுக்கு போறதுன்னு சொல்லுங்க. தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பக்கம் குழாய் இருக்கு, இங்க டேங்க் இருக்கு இல்ல? ஓ இருக்கா, நான் கூட தண்ணிக்கு மேல பேப்பர் கீப்பர் வச்சு துடைக்கிறீங்களான்னு பார்த்தேன். என்ன திடீர்னு உள்ள இருக்க ஓட்டுக்குள்ள இறங்குறாரு? வண்டி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பிரேக் டவுன் ஆகி நின்னு போச்சுன்னு வச்சுங்க, தள்ளுறதுக்கு ஆள் தேவையில்ல மேன், தானாவே போகும். லெட்ஸ் see. ஏலேலேலோ ஏலேலேலேலோ ஏன் சார் இப்படி லோலோன்னு தள்ளிட்டு தெரியுது பதிலா ரெண்டு மாட்டை வாங்கி கட்டினா அதுவே எடுத்துட்டு போகும்ல. இதுக்கு பேர் ஒரு கார், இதுக்கு 4 டயர் வேற. ஏய் இந்த வண்டியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த வண்டியை ஜேம்ஸ் பாண்ட் வச்சிருந்தான் தெரியுமா உனக்கு? இந்த வண்டியெல்லாம் ஜேம்ஸ் பாண்ட் வச்சிருந்தாலும் அவருக்கு பேரு ஜேம்ஸ் பாண்ட் இல்ல, பீம்ஸ் பாண்ட். நான் இந்த ஆபீஸையும் இந்த காரையும் உங்களுக்கு கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல. மீட் மை பிஆர்ஓ மிஸ்டர் ஓமப்புடி, பத்திரிகை நிருபர். நீங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சா இவனை கூட வச்சுக்கிட்டா போதும், ஓவர் நைட்ல உங்களை ஒரே தொழிலை நம்பி பொழைக்காரா மனுஷனா இருந்தா நாளும் தெரியணும். 4 தொழிலை கத்துக்கிட்டு பொழைக்கணும்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்து சைடு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்கீங்களே, எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார் மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் கோர்த்து விடணும் போல தோணும். கோர்த்து விடணுமா? ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். சரி இந்த மெட்ராஸ் சிட்டிக்குள்ள இதே மாதிரி எனக்கு 100 பிரான்ச் இருக்கு. நாங்கெல்லாம் கலெக்ஷனுக்கு போனோம். நீங்க வியாபாரத்தை பாருங்க, வரும்போது கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உனக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும் சார். நன்றி மறப்பது நன்றன்று. கீப் இட் அப். தேங்க் யூ சார். ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சிரும். ஐயா வாங்க 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 வாங்க. வந்துருங்க. ஐயா கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு கண்டுபிடிக்கிற மிஷின் வந்திருக்கு சார். உங்ககிட்ட இருக்க ரூபா தாள் எடுத்து இதுல வச்சு சுச்சிய போட்டீங்கன்னா நல்ல நோட்டா இருந்தா பச்சை லைட் எரியும், கள்ள நோட்டா இருந்தா கள்ள நோட்டா இருந்தா ரெட் லைட் எரியும். உங்க வீட்டுல மிக்ஸி இருக்கலாம், கிரைண்டர் இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கலாம். ஆனா கள்ள நோட்டை கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்கா சார்? இருக்காது. இருக்கணும், அது அவசியம். இதோட விலை ரொம்ப சீப்பு, 250 ரூபா தான். ஓடியா 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 போ ஓடியா 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 250. அல்ல 250. 250. எல்லாத்தையும் மலமலன்னு வித்து தள்ளிட்டீங்க. எல்லாம் உங்க யோகம் சார். ஏன் யோகம் இல்லைங்க, உங்களுடைய பேச்சு திறமை. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். சரி இனிமேல் வரதெல்லாம் நீங்களே வாங்கிக்கங்க. சாயங்காலம் நீ ஆபீஸ்ல வந்து பாருங்க. ஒண்ணா கலெக்ஷன். இந்த கலெக்ஷன் வேணுமா சார்? தாங்க சார். வாங்க சார் வாங்க சார் வாங்க. ஆமா என்னது? ஏயா இது தெரியாம தான் வரிசையில நின்னியா நீ? நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு செக் பண்ற மிஷின்யா. எப்படி நம்புறது? வாங்குறவங்க நம்பி தானே வாங்கிட்டு போற. நான் நம்ப வேண்டாமா? அதுக்கு என்ன வேணா சொல்ற? செக் பண்ணி காட்டு. சந்தேகம் உனக்கு தானே, நீ வேணா வாங்கி செக் பண்ணு. கொண்டா மிஷினை. காசை கொடு. எவ்வளவு? 250. குடி. குடு. இந்த எடு. மிஷினை கொண்டா. ஐயோ என் பணம் எரியுது. ஐயோ என் பணம் எரியுது ஐயா. ஐயோ என் பணம் என் பொறுத்து ஏமாத்திட்டேன். என் பணம் எரியுது ஐயா. என் பணம் எரியுது. ஐயோ என் பணம் போயிடுச்சு. என்ன ஓடி வாங்க. ஓடி வாங்க. விடியா. ஓடி வாங்க. எங்கடா அனுப்புறீங்க? டேய். இது என்னடா? ஆளுக்கு ஒரு வாய் வச்சாவே நம்ம உடம்புல ஒன்னோட விடாவையா. கடிக்காதீங்க கடிக்காதீங்க.
ஐயோ 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 கடிக்காதீங்கன்னு கதர்னே கேட்டீங்களா? யார கடிக்குன்னு தெரியாம இப்படி கடிச்சு விட்டு அறக்க பறக்க அனாமத்தா செத்து கிடக்குறீங்களே பக்கியலா. மத்திய மாதிரி கடிச்சவன சாகிறதுக்கு இது என்ன சாதாரண உடம்பா? வல்லார லயத்தை வளைச்சு சாப்பிட்ட வைரம் பாஞ்ச உடம்பாச்சு இது. இல்லைன்னா குண்டக்க மண்டக்க பேசுறவனை சமாளிச்சுக்கிட்டு எடக்கு மடக்கா எக்குத்தப்பா பேசுறவன்ட்ட அடியை வாங்கிட்டு மிதியை வாங்கிட்டு உங்ககிட்ட கடியை வாங்கிட்டு பல அவார்டுகளையும் வாங்கிட்டு இந்த உலகத்துல உலாவிக்கிட்டு நான் சாதாரண விஷயமா? இதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாமா? சாரிப்பா, அவசரப்பட்டு கடிச்சிட்டேன், எங்களை மன்னிச்சிருப்போம். இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? நீயும் போய் சேர்ந்துருவியே. அவ்வளவு பேர் வெளிநாட்டுக்கார பள்ளிகளா இருக்காங்களே. பொழைக்க வந்த இடத்துல கடிக்கலாமா? பொழைக்க வந்த இடத்துல குலைக்கலடா, கடிக்கப்படாது. துப்பாக்கியா? நான் கொல்லலப்பா. வாங்க சார், வாங்க சார். காலங்காலமாக உங்களை கடித்து கொதறி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோபமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை 100 ரூபாய் சார். 100 ரூபாய் சார். 100 ரூபாய். ஓடியா. நிம்மதியாக நீங்கள் தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். மூட்டை பூச்சி சாக வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். நவீன மிஷின் 100 ரூபாய். ஐயா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியா. ஓடப்படாது. எது நடந்தாலும் ஓடப்படாது. தெரியுதா? ஓடப்படாது. குடும்பத்துடன் குதூகலமாக தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். கொஞ்சம் எந்திரி. ஏன் உட்கார்ந்து வித்தா வாங்க மாட்டியா? வாங்கியாச்சு. என்னது? மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்க நாங்க. டேய், இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. இந்த பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? வந்தேன். மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றா, புடுறா. உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வச்சாச்சு. படி. தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க? போட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கென்று குத்தவும். மாங்குனா இப்படிதான் நங்கினக்கடின்னு சுலபமா கொள்றது. புரியுதா? டேய், என்னடா புத்தலாட்டம் அது? ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க 1000 வருஷமா. நீ என்னடானா உரலை சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கிடைச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுங்காம உரல்ல போட்டு 1 வாரமா குத்தி அதை கொல்லணுங்கிற. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இந்த பாரு ராஜா, இரு. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? என்ன பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்திரீங்க. தூக்கம் வருது. எழுந்தீங்கன்னா ஐயோ இந்த அநியாயத்தை பாருங்களேன். இன்னைக்கு உன்னை 2ல 1 பாத்துறேன். வாங்கய்யா, வாங்கய்யா. எல்லாரும் காலையில இருக்கிறீங்களா இல்ல காலி பண்ணிட்டு போயிட்டீங்களா? மல்லாக்க படுத்துக்கிட்டு துப்புனா மார் மேலதான் விழுகும். கழுதிய விட்டுங்க. என்னடே படுத்ததும் பார்த்தாம பழமொழி வேற பேசிட்டு இருக்கிறியா? இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையா? நேத்து ராத்திரி இவன் என் வீட்டுக்கு வந்து ஏன் கட்டில்ல என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்திருந்திருக்கான். இவனுக்கு ஞாபகம் மறதி இருக்குங்கிறதுனால இதையெல்லாம் கூட நம்ம பொறுத்துட்டு போக முடியுமா? நம்ம அஞ்சி போட்டு வச்சு துணி மாதிரி கௌரவமா இருந்த குடும்பத்துல பூந்து கலீஷ் பண்ணியா? ஏண்டா ஆறுமுகம் கூப்பிடாரு பாருங்க. உன் பேர் அது என்னன்னா? ஏண்டா அந்த பாலா போன ஞாபகம் மறதிக்கு எதுவும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடாதா? மருந்து வாங்கினது நான் இருக்குன்னு. ஆனா அவன் எங்க வச்சிருந்தா மறந்து போச்சு. நீங்க பாத்தீங்களா? செருப்பாலே அடிப்பேன். வாங்க செக்ரட்டரி சார். என்னத்த வர்றது? நான் செக்ரட்டரியா இருக்கிற இந்த காலனியில இப்படி ஒரு கேவலமான நிகழ்ச்சி நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், வெறுப்படைகிறேன். வேணால வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? ஆனா சும்மா இருங்க. நீங்க ஒண்ணு ஆரம்பம் உனக்கே ஞாபகம் மறதி இருக்கு இல்லையா? நேரங்காலத்துல வீட்டுல போய் படுக்கலாம்ல. அதை விட்டு ஏன் ராத்திரில வீடு வீடு அலையிற? அப்படி கேளுங்க. அப்படியே படுக்கிறவன் இவன் நைட் ஷூட் போறான் இல்லையா? அந்த நேரமா பார்த்து போய் படுத்திருந்தீங்க. இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? வெளியில தெரிஞ்சு இவ்வளவு கேவலமா இருக்குமா? என்ன சொல்றீங்க? இந்த பொம்பளை பிரச்சனைக்கு ஒரு நியாயம் சொல்லியானா இந்த ஆர்மூத்துக்கு ஐடியாவா குத்துனுக்குற? நீ எல்லாம் ஒரு செக்ரட்டரி. எவடா சைடுல சவுண்ட் விடுவேன்? என்னடா பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறவன் புருஷனா அடுத்த வீட்டுக்காரன் தெரியாம ஃபுல்லா 12 hours 12 மணி நேரம் படுத்துட்டு இருந்துட்டு காலையில சாவகாசமா வந்து முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணானே அதை நான் தீர்த்து வருமா? ஏங்க அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்க பேசாம இருக்கீங்க. கரெக்டா சொன்னீங்க. என்ன டேய், காலங்காத்தால காலநிலை யாரும் பல்லு கூட வளர்க்க முடியாத அளவுக்கு பஞ்சாயத்து வச்சிருக்கீங்க.
நேத்து ராத்திரி இவன் வந்து வீட்டுல படுக்கும் போது நீ எங்க போயிருந்த? இல்ல நேத்து ராத்திரி யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மொட்டை மாடி வரைக்கும் போயிருந்தேன். காத்தோட்டமா இருந்துச்சா அங்கே படுத்து தூங்கிட்டேன். அறிவே கிட்டவனே கூப்பிட்டதே அவன் தானே. நீ வெளியே போயிட்டா உள்ள வந்துட்டான். இந்த பார், நான் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னையில இருந்து இந்த காலனில பொம்பளைங்க எல்லாம் வெளியே படுக்கட்டும், ஆம்பளைங்க எல்லாம் உள்ள படுக்கட்டும். அப்புறம் எந்த ஆம்பளை வீட்டுக்குள்ள வந்து நான் பாக்குறேன். என்ன பாக்குறீங்க? போயா 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 ஓடிட்டு போயா. ஐயா எங்கேயோ போயிட்டீங்க. என் மேல தப்பு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் பிரிக்கிற மாதிரி நியாய அநியாயத்தை பிரிச்சு பார்த்து நல்லது கெட்டதை பகிர்ந்து பார்த்து உண்மையும் பொய்யும் உடைச்சு பார்த்து உருப்படியா ஒரு தீர்ப்பை சொன்னீங்களே, ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க நல்லா இருக்கணும். ஆமா, நீங்க யாரு? செக்ரட்டரி சார், எப்படி இவ்வளவு பிரமாதமான தீர்ப்பை சொல்லிட்டீங்க? அது வந்துங்க, இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு நாள் என் ஃபேமிலியிலேயே நடந்துருச்சு. உங்க வீட்டுல யாரும் வந்து படுத்துட்டாங்களா? நான் தான் வேற வீட்டுக்குள்ள போய் படுத்துட்டேன். அதான் உங்களால எப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியுது? என்ன, இவன் மறந்து போய் படுத்துட்டான், நான் மறந்த மாதிரி போய் படுத்தேன். ஆனா பின்னிட்டு மாப்பிள்ளைக்கு சக்க 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 நல்ல யோகமாடா. சக்க 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 சக்க. எங்கடா போற? இந்த பா, கூலிய ஒழுங்கா கொடுத்து ஒழுங்கா வேலை வாங்குறதும் உன் வேலை. பெரிய மனுஷன் போறப்போ எங்க போற ஏது போறேன்னு கேட்டுக்கிட்டா கொஞ்சம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு கண்மணிக்கு நிச்சயார்த்தம் முடிய போகுது. நிச்சயார்த்தம் முடிஞ்சவன அவளை வேலை வாங்குற வேலை வச்சுக்கிறாத, வச்சுக்கிட்ட பஞ்சர் ஆயிருவேன். பாப்பா, யாருக்கு பஞ்சர் ஆகுதுன்னு பாப்போம். கண்மணி மேல ஒன் சைடு இல்லம்மா, முஞ்ச பார்த்தாலே தெரியல. நீ அந்த பீலிங்கோட இரு, நான் போய் தட்டை மாத்திட்டு வந்துடுறேன். வரட்டா? மாமா மாமா, என்ன மாமா அந்த மேஸ்திரி பையன் ரொம்ப நக்கலா பேசுறான்? உங்க பொண்ணுக்கு நிச்சயார்த்தம்னு அந்த மேஸ்திரி பையன் சொல்லலையா நீங்க? என் பொண்ணுக்கு நிச்சயம். யார் மாப்பிள்ளை? குறும்பு குறும்பு, அந்த விளையாடுத்தலம் போகவே இல்லப்பா. நேற்று ராத்திரி தானே மாமா நீங்க கண்மணி கையை என் கையில பிடிச்சு கொடுத்து, நீ தாண்டா எனக்கு மாப்பிள என் பொண்ணுக்கு மாப்பிள, நாளை காலையில கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிக்கலாம்னு அனுப்புனீங்கல்ல, அதை தட்டு தாமரத்தோட வந்திருக்கேன். என் பொண்ணு கையை நீ தொட்டிய? எப்படா நீ தொடலாம்? அம்மா அங்க முடிக்கிற உன் மூஞ்சிக்கு என் பொண்ணு கேக்குதா? என் பொண்ணை பார்த்து தங்கத்தை கரைச்சு ஊத்தி வாத்து வச்ச சில மாதிரி பத்தி வச்சிருக்கேன். பாலுத்தாத கடுங்காப்பி கலர்ல நீ இருக்கு. உனக்கு ஏன் பொண்ணை கொடுக்கணுமா? எப்படிடா வரலாம் நீ? அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு சாராவை கொடுத்து சம்பந்தம் பேசுறதுக்கு எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். போறோம்ல, ராத்திரி ஆனா கைய பிடிச்சு கொடுக்குறாங்க, காலையில மிதிக்கிறாங்க. மறுபடியும் அங்கேயே அறியல. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மச்சா, அங்க பாரு அருமையான நாட்டுக்குட்டி. இது நாட்டுக்குட்டி இல்லடா, நாடோடி குட்டிடா. நாடோடி கும்பல இப்படி ஒரு நாக்க விட்டா. டவுன்ல பிறந்திருந்தா இவளுக்கு டவரே கட்டி இருக்கலாம், சிட்டியில பிறந்திருந்தா இவளுக்கு கட் அவுட்டே வச்சிருக்கலாம். வில்லேஜ்ல பிறந்து வேஸ்டா போறாளே, ஐயோ எம்மடி, ஐயோ 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 வாக்கப்பாரு வாத்து, ஐயோ தள்ளியா, ஐயோ என்ன நட, என்ன கண்ணு, என்ன அழகு. நான் பண்ண தப்பு தானே இது. இது தப்பு பண்ணாம இருக்குமா? நானே தண்டனை கொடுக்கறேன். பொண்ணுங்க கோயிலுக்குள்ள இருக்கும்போது இவன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. அதை விட பெரிய தண்டனை தர்றேன். 1 மாசத்துக்கு இவன் சாமியை கும்பிடக்கூடாது. சாமி, இவனுக்கு மொட்டை அடிச்சு முகத்துல கருமொழி செம்மொழி குத்தி கழுத மேல ஊர்வலமா கொண்டு வரணும் சாமி. அப்படியே இருந்தாலும் இவன் செஞ்ச தப்புக்கும் கழுதைக்கும் என்ன சம்பந்தம்? இந்தாங்க இந்த தண்ணியை குடிங்க. அப்படி நான் என்ன பெருசா பேசுறேன்? தண்ணி குடிக்க பேசுனீங்க, கடகடன் குடிங்க. அதாவது இந்த கழுத கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் பழைய தீர்ப்பு, அது நமக்கு வேண்டாம். வெரி குட். அதனால நான் இந்த சிச்சுவேஷனுக்கு மேட்சிங்கா புதுசா ஒரு யோசனை சொல்றேன். அது கொஞ்சம் லேட்டஸ்டா கூட இருக்கும். ரொம்ப தண்ணி காட்டுற விஷயத்தை சொல்லு. காதை காட்டுங்க. என்ன சைலண்டா இருக்கு, சத்தத்தையே காணோம். கரெக்ட். என்ன கரெக்ட்? எனக்கு என்ன தெரியும்? சொல்றேன் கேளியா. வைத்தி, கோயிலுக்கு வந்த பொண்ணு கிட்ட தானே உங்க பையன் தப்பா நடந்துகிட்டான். ஆமா. அதனால காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கோவிலுக்கு வர அத்தனை பொண்கள் செருப்பையும் துடைக்கணும். இன்னைக்குன்னு பார்த்து ஊர்ல இருக்கிற அத்தனை பொம்பளைகளும் செருப்பு போட்டுக்கிட்டு வந்திருக்காளுக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, என் பையன் இன்ஜினியர் ஆவான், லாயர் ஆவான், மேயர் ஆவான்னு நினைச்சேன். இப்படி கேவலம் ஆயிட்டானே, செருப்ப துடைக்கிறானே. எதுக்கு என் பெட்டி தூக்கி வெளியே வச்ச? பொட்டி இது பொட்டி, பெரிய ஆஸ்தி இது. பொட்டி தூக்கி வெளியே வச்சு இல்லாம சவுண்டா பேசுற நீ? இல்லையா, பெரிய ஆஸ்தி இருக்குது. 2 ஷர்ட், 2 கீழி போன லிங்கி போன நாத்தம் நாத்தம்.
என் பெட்டிய காலைல அட்டிவிட நீ அது யார் வச்சு இந்த பொட்டி தெரியுமாடா? என் தாத்தா அணிவிச்சு, எங்க அப்பா அணிவிச்சு, இப்ப நான் அணிவிச்சு, அடுத்து என் பிள்ளை பேர பிள்ளை அணிவிக்க போற பொட்டிடா. அது எங்க பரம்பரை சொத்து. அதை எவ்வளவு தைரியம் இருந்தா உன் காலால எட்டி உட பண்ணிக்கிட்டே இங்க பாரு. இந்த கை உங்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. சொன்னா கேளு. யார் பாரு பெல்ல நோண்டுறது? அந்த பெல்ல நோண்டுறது போல இங்க வந்து கொஞ்சம் கை எடுத்து விடலாம்ல? சிவப்பு துண்டு கை எடுப்பா. நீயா? என்னப்பா பிரச்சனை? 2 நாள் தாங்க பொட்டி உள்ள வச்சாங்க. 2 மாசம் ஆகுதுங்க. வாடகையும் கொடுக்கல, ஆளும் காலி பண்ண மாட்டாங்க. இந்த பொட்டியில இருக்கிற நாத்த லீக் ஆகி என் குடும்பமே கோமாவில் கட்டுக்குதுங்க. அதனால தான் அந்த பொட்டி தூக்கி வெளியே போட்டேன். என்ன கொடுமையா அது? 2 நாள் தங்கினது போதுமேனு கிளம்புனேன். சரி போயிட்டு வாங்க தம்பின்னு இங்க தொட்டான் சார். ஆஹா, இப்படிப்பட்ட அண்ணனை விட்டு எப்படா போறதுன்னு மனசு கேட்காம 2 மாசமா அண்ணன் ஒன்னியமா இங்க தங்கிட்டேன் சார். அந்த நம்பிக்கையில இங்க பெட்டியை வச்சுட்டு போனா என் உசுறு குசுறான பெட்டிய காலில் எட்டி பிடிக்கலாம் சார். அந்த எத்தனை கேளுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கேக்குறேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தாயா. 1000 இருந்தாலும் உயிருக்கு உயிரான நாத்தம் முடிச்ச பெட்டியத்துக்கு வெளில போட்ட தப்பு தாயா. அந்த ஆளை யாருன்னு நினைச்சேன்? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மீற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதி சுமக்கிற கழுவியா? இல்ல அந்த 2 இருக்கு. இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அந்த இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். மூல பஞ்சாயத்தை தீர்த்து விடு. அப்படியா? அதான் மரியாதை. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்புதான். அதனால கால்ல விழுந்து மன்னிப்புகள். என்னங்க விடுடா கால்ல. விடுடா. விடு. என்ன அது? ஒரே நாத்துங்க கால்ல ஏதோ மெட்டில வந்துக்கிறான். கால்லையா? எங்க? அண்ணா போய் சொல்றானே. கால்ல இல்ல, செருப்புல. செருப்ப கழட்டா. தலை இந்த பக்கம். எங்க மிதிச்சோ? என்னாலே தாங்க முடியலையா? அண்ணா அப்ப நான் புறப்படுறேன். சைக்கிள் வேலை ஏறிக்கிட்டே போகுது. நாளைக்கு பாப்போம். இருங்க பஞ்சாயத்து பாய் தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் மீதி இருக்குல்ல? இன்னும் மீதியா? ஆமா, இந்த கர்மத்தை எதுக்கு கையில வச்சுக்கிட்டு தூக்கி போடுங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது கர்மம். இல்ல பஞ்சாயத்துல தீர்ப்பு யார் பக்கம் மாறலாம்ல? இது தராசு முள்ளு மாதிரி கரெக்டா இருக்கும். கேவலம் நான் மனுஷன் தானே. அந்த மனித பாதுகாப்பு சட்டப்படி உன் குடும்பத்தை கோமா ஸ்டேஜ் கொண்டு வந்ததுக்காகவும் உன்னை மூச்சு முட்டை வச்சதுக்காகவும் அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார்? இவனை தானே. ஒன்ன தாண்டா பிலோ அட்ரா. அடிக்கிற அடியில பின்னிடணும். மறுபடியும் அதே வேலையை பார்த்துட்டு அடிக்காத கொலகாரன். கீழே அடிக்காத. இப்பயாச்சும் ஒரு விடி வேலை வந்துச்சு. சைக்கிள் நினைவு நிப்பாட்டுறதுக்கு. எப்பா பீடி கட்டு ஒண்ணு கொடு. எவ்வளவு ஆச்சு? 35 ரூபாய் 50 பைசா. வாங்கிக்க. யாரோட சைக்கிள கை வைக்கிறது? யோ வண்டி எடுத்து 1 மாசம் ஆகுது இல்ல? வண்டியே விட மாட்டேன், வாடகையும் கொடுக்க மாட்டேன். ஐயா யாரா எப்ப பார்த்தாலும் நை நைன்னு அப்ப ஒண்ணு பேசுறான், இப்ப ஒண்ணு பேசுறான். யோ வண்டி எடுக்கும்போது வாடகை அப்புறமா கொடுன்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் என்ன? யோ வண்டியை 30 நாளா வச்சிருக்கே, ஒரு அட்வான்ஸ் ஆகுது குடியா? எது அட்வான்ஸா? அட்வான்ஸ் கொடுக்கறதுன்னா வீடா? அப்படியே ஒரு வீட்டு குடி போனாலும் 1 மாசம் கழிச்சு அட்வான்ஸ் கேட்பானாயா? சரி நான் தெரியாம கேட்கறியா? இந்த வண்டி ஒண்ணு தானே. இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நான் ஊரை விட்டு ஓடிட்டேனா? உன் முன்னாலதான் தெரியுறேன். அங்க நிக்கிறேன், இங்க நிக்கிறேன், அவர்த்த பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் வந்து அப்பப்ப பிடி செட்டு வாங்கிட்டு போறேன். அப்புறம் உனக்கு ஏமா சத்தேங்க? யோ வாடகை தான் கொடுக்க மாட்டேன். வண்டியாவது பேசாம கிட்ட விட்டு போயா. வாடகை கொடுக்காம வண்டி எப்படி விட முடியும்? எப்பதான் விட போறேன்? இப்ப நான் வண்டியை விட்டு வாடகை கொடுக்காம போயிட்டு வச்சுக்க. நாளை பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் பண்றப்ப இந்த போறாம கடைக்காரன் கையை கட்டி என்னை கேவலப்படுத்த மாட்டியா? அப்புறம் என் கௌரவம் அந்தஸ்து என்ன ஆகுறது? இந்த ஊருக்குள்ள ஒரு வய மதிப்பான என்னையா? வண்டி விடுறப்ப காசு வரும் போயா. சும்மா உயிரை வாங்கிட்டு அப்புறம் இங்க வாயா. இந்த சின்னசாமி வந்தானா என் பேர்ல ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்து விடு. நான் தோப்புல இருக்கேன், கேள்ல சாரா வேண்டாம் சொல்லு. இன்னொரு வண்டி இருக்காயா? இன்னும் 1.5 வருஷத்துக்கு சைக்கிள்லயே வேலை இருக்கு. வாடகை கொடு, சைக்கிளை கொடுன்றான். எல்லாத்துக்கிட்ட காசு வசூல் பண்ணிட்டு இருக்கிறா சாமி. என்னது கடவுளை காட்டுறானா? வா போய் பாப்போம். போடாது அண்ணே. 100 ரூபாய் 2 பேருக்கு சேர்த்து 150 ரூபாய் போடுறேன். இது என்ன கத்திரிக்காய் வரமா போகிட்டு 100 ரூபாய் 100 ரூபாய் சார். கடவுளை கல்ல பக்கமா 100 ரூபாய். கடவுளை கல்ல கட்டமாயா 100 ரூபாயா? 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். 100 கடவுளை கல்ல பாக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். ஏன்பா கடவுள் கண்டிப்பா கண்ணுக்கு தெரிவாரா? குடுக்கிற பூரா பைத்தியக்காரனா? கடவுளை கண்ணுல காட்டலனா வாங்கின 100 இன்னும் 100 ரூபாய் போட்டு 200 ரூபாய் தரந்தேனே வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா சாமி, இவன் நம்ம கிட்ட வசூல் பண்ணிட்டு ஏமாத்தி ஒண்ணா சும்மா விட்டுருவோமா? கடவுளை எப்போ எங்க காமிக்க போற? வர்ற வெள்ளிக்கிழமை காலங்காத்தால 6 மணிக்கு எல்லாரும் கக்கூஸ் போய் சுத்த பத்தமா குளிச்சுட்டு என் கூட மலைக்காட்டுக்கு வந்தீங்கன்னா கடவுளை கல்ல காட்டுறேன். 100 100 வர வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எல்லாம் 200 ரூபாய் இருக்கு. கண்டிப்பா. கடவுள் யோ
இந்த லோகத்துல எந்த ஊர்ல எவன் ஏன் கடவுளை பாத்திருக்கான்? சாமி எனக்கு ஒரு 100 ரூபாய் கடன் கொடுக்க முதல்ல. குடு நம்மால் தான். உனக்கு 200 இருக்கு. கடன் வாங்கி கொடுக்கற கண்டிப்பா காட்டிடுவீங்க. கண்டிப்பா காட்டணும்ப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமாப்பா, எல்லாரும் நம்ம ஐயர் மாதிரி குளிச்சிட்டு சுத்தமா வரணும். இந்த மாதிரி கப்பு வரையோட வந்தா கடவுள் புடி ஓடி போயிருவாரு, தெரியுதா? அப்புறம் எல்லா ஆம்பளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, ஏன்னா கல்யாணம் ஆம்பளை தான் மெயினா வரணும். வரட்டா? அப்படியே அண்ணனுக்கு வெளியே விடுங்க. ஏயா என்னையா கடவுள் இருக்கா, நீங்க அர்ஜென்டா கூட்டின்னு வந்து எங்க கடவுளையும் காணும் ஒன்னையும் காணும். அவர் என்ன லாண்ட்ரியா? அர்ஜென்ட் ஆர்டினரிங்கிறதுக்கு அவர் கடவுள். மெதுவாத்தா வருவார். எங்க வருவார்? எல்லாரும் அந்த மலை உச்சிய பாத்துக்கிட்டே இருங்க. ஏதாவது கதகீது விட்டமாவன எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாத்துட்டீல்ல? கடவுளை காட்டலன்னா வாங்கின 100 ரூபாவை 200 ரூபாவை திருப்பி தரேன்னு சொல்லியிருக்க. நீ மட்டும் கடவுளை காட்டல. 200 அல்பம். கடவுளை காட்டலன்னா தலைக்கு 2000 ரூபாய் தரையா? 2000 ரூபாய். எல்லாரும் அங்கேயே பார், கடவுள் வருவார் பார். அப்பா வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இவங்க முன்னால என் மானத்தை காப்பாத்திட்டியப்பா கடவுளே. எங்கடா எனக்கு ஒண்ணுமே தெரியலையடா. அங்க மாதிரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு. ஐயா எங்க தெரியுறாரு? தெரியல உனக்கு? தெரியலையே. சத்தியமா தெரியலையா? சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயலே. எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. அங்க வர சிரிக்கிறாரா, என்னையா நீ கேடத்தனமா வளர்ற? என்னையா தெரியுது? அறிவு கட்டவனே, 100 ரூபாய்க்கா இத்தனை பேர் மத்தியில் ஆத்துக்காரி விட்டு கொடுக்க முடியுமா? விட்டா நாளைக்கு இவனே ஆத்துக்காரி கையை பிடிச்சிருவான். ஆமா கடவுளே, ஊர்ல இருந்து வர்றப்போ ஒத்த பைசா கூட இல்லாம வந்தேன். ஆனா இந்த ஊர் இடிச்ச வாங்கிட்ட 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். இதே டைலாக்க வச்சு பக்கத்து ஊர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட வேண்டியதான். வர்றேன் கடவுளே. எப்ப பார்த்தாலும் நீ ஒன் சைடாவே செக் பண்ற. என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த கணேஷ் இல்ல அந்த கிருஷ்ணா ஆட்டோ செக் பண்றியா? உன்னா குச்சியை கொண்டாந்து ஏன் டாங்கலே விடுற? கிருஷ்ணாவோட அளவெல்லாம் சரியா தான். ஆமா நீ பார்த்த. ரொம்ப பேசினா பல்ல உடைச்சிடுவேன். கணேசா, அப்பா கிருஷ்ணனுக்கு போன். ஏய் யாருன்னு கேளு. ஹலோ, சுப்பிரமணி ஸ்பீக்கிங். நான் அஞ்சலி. கணேஷ் இல்ல? கணேசன் கொலக்கட்ட திங்க போயிருக்காரு. என்ன விஷயம்? ஒரு ஷூட்டிங் இருக்கு, அதுக்கு ஒரு ஆட்டோ தேவைப்படுது. கணேஷ் இருந்தா. ஏன் எங்க ஆட்டோல நடிக்காதா? வெரி நைஸ். அப்ப உங்க ஆட்டோவை ஏவிஎம்க்கு இப்பவே எடுத்துட்டு போங்க. அங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரை பாருங்க. இது ஆடு புலிமா? இல்ல சினிமா. சினிமாவா? இதுதான் நான் எதிர்பார்த்தேன். வரேன். அடங்கப்படாது. 2 ஆட்டோ வச்சுக்கிட்டு என்ன ஆட்ட ஆடுறாயா? என்ன போன்னு சொன்னாங்க? பேசியாச்சு. இப்ப கிளம்பிட்டேன். எங்க? ஷூட்டிங்க்கு. தனியாவா? ஆட்டோவோட. புரியல. யோக உன்னை தொட்டுச்சு, உன்னைய பின்னி பிணைய போகுது. இந்த சினிமா வச்சு அந்த கணேசங்கர கிருஷ்ணனுக்கு இனிமா கொடுக்கிறேன். வா குயிக் குயிக். சமர் சார், சமர் சார். ஓகே சார், நீங்க தான் அஞ்சலி மேடம் சொன்னாங்க. ஆட்டோ டிரைவர் சுப்பிரமணி அஞ்சலி மேடம் தான் அனுப்பி. ஓகே. டேய் கோபாலே, சார் சேர் போடு. பரவாயில்லை பரவாயில்லை. டேய் சார் டிஃபன் குடுறா. ஐயோ இருக்குதுடா, எப்போலாம் சாப்பிடுங்க. பரவாயில்லை சாப்பிடுங்க. இன்னைக்கு உங்க ஆட்டோ வச்சு தான் நம்ம ஷூட்டிங்கே. அப்படின்னா நம்ம ஆட்டோ தான் ஹீரோன்னு சொல்லுங்க. சார் ரொம்ப நல்லது சார், பழகிட்டீங்கன்னா உசுரையே கொடுப்பான். வெரி குட் மாஸ்டர். என்ன ஆட்டோ ரெடி, எடுத்துக்கலாம். ரெடியா இருக்கு சொல்லியா? நீங்க போய் டிஃபன் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரோப் கட்டிட்டீங்கன்னா அப்படியே அங்க போய் ஜம்ப் பண்ணி கரெக்ட்டா இருக்கும். நம்ம ஆட்டோ தான். கெட்டி சட்னி வைக்கட்டுமா? ஊத்துங்க. குடுத்து வச்சவன்டா நீ. ஐயா, என் ஆட்டோவை நான் கூட இப்படி பாத்துக்கிட்டே இல்லைங்க. உங்க ஆளுங்க சூடமெல்லாம் காட்டுறாங்களே, தங்கமான ஆளுங்க. இன்னும் கொஞ்சம் சட்னி வைக்கட்டுமா? ஊத்தி விடுங்க. ஜோதி வா. சார் வடகரி. வடகரியாலும் தொடகரியாலும் போயாகுது. என்னையா அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். எந்திரிப்பா எந்திரிப்பா. என்ன அறிவில்லையே. சரவணா அந்த ஆட்டோ கண்ணாடியோட. எது கண்ணாடி உடைக்கவா? ரெடியா? யோ வேகமா வந்து உடையா. வேகமா வாயா. ஐயோ என் கண்ணு விடாத கண்ணாடி உடைக்கிறாங்களே. என்னையா விழுகிற? ஒன் மோர். அடே மோர் வந்த நான் வாங்கி தரேன்டா. அடே உருடா. அடே உருடா.
நெக்ஸ்ட். ஐயோ கட்ட கட்டமா ஆக்குறாங்க. ஒன் மோர். டேய் இதுக்கு தான் சூட காட்டுங்களா ஆளே? ஓடப்பா. ஓகே மாஸ்டர். ஒன் மோர். அவருக்கு ஒரு மோர கொடுத்து தொலைக்கிறாரே. பின்னாடி போடு. ஒன் மோர். மோர குடுங்கடா. ரோல் பண்ணு. ரோல் பண்ணு. வெரி குட். ஆட்டோத்துக்கு தூர போட்டு வேணா கொண்டு வா. ஓகே மாஸ்டர். விராம் பண்ணியா? டேய் அடே அட சண்டால பயல. ஒரு மோர் தரலங்கற காட்டி ஆட்டோ அடிச்சு அப்பளம் ஆக்கிட்டேடா. ஏன்டா அப்படி செஞ்ச? இது அந்த மோர் இல்லையா, ஒன்ஸ் மோரியா? அப்படினா என்ன? முதல்ல செஞ்ச மாதிரியே மறுபடியும் செய்யன்னு அர்த்தம். அப்ப தெரிஞ்சே ஆட்டோ அடிச்சு தும்சம் பண்ணிருக்கேடா. டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, மேனேஜரை போய் கேளு. நீ சொல்லி தானே அவங்க செஞ்சாங்க. நான் என் டியூட்டியை தான் என் செஞ்சேன். ஆட்டோ நொறுக்குறவனுக்கு டியூட்டியாடா? உடைச்சதுக்கு கழுத்திருக்க நகைய கூடா. அத்துட்டே விட மாட்டேன். முடிச்சு பாருங்க. ஆட்டோ புதுசா வாங்கி கொடுத்து வந்து மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன். அப்போ சென்ட்ரலுக்கு எவ்வளோ? சென்ட்ரல் 110 பா. எக்மோர் 100. மவுண்ட் ரோட் 90. ஸ்பென்சர் பிளாசா ஸ்பென்சர் பிளாசா 80. கேன் கேனுக்குள்ள ஆட்டோ போகாது. ட்ரிபிள் கேன் 70. ஜெமினி பிரிட்ஜ் 65. கீழ உன்னை படுக்க போட்டு ஆட்டோ விட்டு ஒரு சங்கில ஏத்தடா. எங்கடா போணும்? பீச்சுக்கு போறேன். பீச்சுக்கு பிறகு 75 ரூபா வர்றியா? 75 ரூபாயா? அப்ப நம்மளுக்கு கட்டுப்படி நோட்டே டேய் டேய். ஆமா அப்ப நீ எங்க இருந்து வர்ற? துருத்துறப்பூண்டி. அதுக்காக டிக்கெட் எடுத்தா இல்லையா? கள்ள ட்ரெயின்ல வந்தேன். கள்ள ட்ரெயின்ல வந்தாளா? நான் வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன், நீ ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கியா? விளையாடிக்கிட்டு இருக்கேனா? வெறுப்பேத்தாத. கணேச 2 நாளா வண்டி சாவி வாங்கிக்க வரவே இல்லையே. கூட தானே இருக்க. அவரை காணோம் கவலைப்பட்டியா இல்ல கண்டுபிடிச்சியா? எதுக்கு நான் கண்டுபிடிக்கணும்? நான் கவலைப்படணும். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க, அவன் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். வேணும்னே காணா போதான். உடனே எல்லாரும் பதறி போய் கணேசா நீ எங்கடா இருக்க, நீ இல்லாம எங்களால இருக்க முடியலடான்னு போட்டோட விளம்பரம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பான். அவன் உனக்கு வேணும்னா இருக்கிற 2 ஆட்டோவை வித்துவிட்டு விளம்பரம் பண்ணிவிட்டு வெறுமன திரி. எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. எது கனவு வருதா? அந்த பையன் எது கனவுல வந்து கசம் சாப்பிடனானா? அவர் வந்தாலும் பரவாயில்ல, அந்த அஞ்சலி சனியா வருதே. இப்போ உனக்கு என்ன டவுட்? கணேசன் அஞ்சலி ஒன்னா போயிருக்காங்களான்னு கிளியர் பண்ணணும். அவ்வளவுதானே? நான் கிளியர் பண்றேன். ஹலோ நீ என்ன மைக் டெஸ்டிங் பண்ற? பேசு. ஹலோ யார் பேசுறது? நீதான்டா ஃபோன் பண்ண. நீ யாருன்னு சொல்லு. ஐ அம் சுப்ரமணி. I'm அஞ்சலி. ஆமா நீ இப்ப எங்க இருக்க? எங்க இருந்தா உனக்கு என்னடா? இல்லமா சும்மா காச்சு கேட்டேன். கூட அவர் இருக்காரா? ஆமா கூட யார் இருக்கா? என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஏய் அங்கெல்லாம் தொடாத, கூச்சமா இருக்கு. கைய வச்சிட்டு சும்மா இருடா. என்ன யாரோ பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு அங்க இங்கேயும் தொட்டுக்கிட்டு இருக்கான். ஆனேமா நம்ம ஆளத்தான் இருப்பான். அதிர்ச்சி ஆகாத, நான் பாத்துக்கிறேன். ஏம்மா உன் பக்கத்துல உட்கார்ந்து கசமசம் தொட்டுக்கிட்டு இருக்கானே அவன் பேர் என்ன? துப்பிட்டு போன கட் பண்ணிட்டாமா அந்த ஆடிச்சிருக்கி. தெய்வனாகி அவ போன மட்டும் கட் பண்ணல, உனக்கு கிருஷ்ணனுக்கு இந்த உறவை கட் பண்ணிட்டா. இனிமேல் அவனை மறந்துரு. என்ன என்ன எப்படி மறக்கிறது? நீ சொன்னதானே கிருஷ்ணன் பேரு மாத்தன. வொர்க் அவுட் ஆலையே. வொர்க் அவுட் ஆள என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? தெய்வனாகி தப்பு பண்ணிவிட்டோமா, தப்பு பண்ணிவிட்டோம். கணேசங்கிறவன் கல்யாணமே ஆகாதவன். கிருஷ்ணங்கிறவன் கோபியர் கொஞ்சம் ரமணா. அவனை சுத்தி எந்நேரம் பெண்கள் இருப்பாங்க. அவனுக்கு கொண்டு இந்த பேரை வச்சா அவன் ஆடாம என்ன பண்ணுவான்? இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? மறுபடியும் பேரத்தான் மாத்தணும். மறுபடியுமா? சரி அதையும் நான் தான் மாத்தணுமா? சரி ஒரு கண்டிஷன், அடுத்த மாசமா ஆட்டோ வாடகை கேட்கக்கூடாது. என்ன யோசனை? டைம் சொல்லு வேமா. என்ன பேரு வைக்கலாம், எப்படி அழைக்கலாம்? அவன் பேர் இன்னில இருந்து ராமன். ராமன்னா ராமனுக்கு ஒரே பொண்டாட்டி சீதை. அவர் ராமன், நீ சீதை. ராமன் தேடிய சீதை. அது யாரோ எவரோ ராமன் தேடிய சீதை. விஜயா நல்ல பொண்ணாச்சே. ஐயோ ஐயோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பகவானே. அம்பி ஆட்டோ கூட்டம் வந்து குதிக்குதுங்க. சீக்கிரம் டைம் ஆகுது, ஆட்டோ எடுங்க. போங்க போங்க. போனா எங்க போறீங்க? அதான்ப்பா மயிலாப்பூர் சித்திர வீதி போயாப்பா. அப்படி சொல்லுங்க. என்னமா அடிக்கடி உங்க கூட தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க. விஜயாவுக்கு வேற சீரியஸா இருக்கு. விஜயாவுக்கு சீரியஸா? ஏமா விஜயாவுக்கு சீரியஸா? அந்த பொண்ணு என்ன வயசு இருக்கும்? 24 வயசு தான் ஆகுதுப்பா. சின்ன வயசால இருக்கு. ஆமாப்பா, நிறமாச கர்ப்பிணி வேற. மணி 12க்குள்ள போகணும். சீக்கிரம் போப்பா, ஓடு சீக்கிரம். சீக்கிரம் போய். எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்கு. ஏன்னா விஜயாவுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. தலையில அடிபடுறதுக்கு என்னமா நடந்துச்சு? அந்த படுவாவி சண்டாட முரட்டுத்தனமால பிடிச்சு தள்ளி விட்டுருக்கான். அவன் யாருன்னு சொல்லுங்க மாமி. லாரிய வாடகைக்கு எடுத்து கொள்றேன். அவன அந்த ஆண்டவன் பாத்துப்பா, நீ போ. ஏண்டி தண்ணி அடிக்கிறதுக்கும் கஞ்சா பிடிக்கிறதுக்கும் அலையறவன் அந்த கௌதம். அவனை போய் லவ் பண்ணி அவதிப்படுறாளே. ஐயோ விஜயா பொழைச்சு எழுந்தாள்னா திருக்கோடி பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறதா வேண்டின்னு இருக்கேன். இறங்குங்க மாமி. விஜயாவுக்கு என்னாச்சோ? என்ன தம்பி 12 மணிக்கு முன்ன வந்துட்டேன். விஜயாவுக்கு என்னாச்சோ தெரியல. மாமி 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 இங்க வாங்க வாங்க வாங்க.
ஆமா அந்த பொண்ணு சின்ன வயசு தலையில அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்க, என்ன நடந்துச்சு? அந்த எடுபட்ட பைய கௌதமுக்கும் அவ ஆத்துக்காரிக்கும் 2 வாரமா சண்டை. நேத்திய மொட்டை மாடியில சண்டை முத்திடுத்து மாடியில இருந்து அவளை தள்ளி விட்டுட்டான். மாடியில இருந்து தள்ளி விட்டானா? அதுக்கப்புறம் என்னாச்சு? யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டானா? நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசுறீங்க? நீ டிவில ஜீவநதி சீரியல் பாக்குறதே இல்லையா? அப்ப இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்ததை பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? அடி பாவி, ஏதோ சீரியஸ்னு உசுர பணைய வச்சு லாரிக்குள்ளெல்லாம் விட்டு நான் ஓட்டிட்டு வந்தா நீங்க சீரியலை பத்தி பேசிருக்கீங்க. இதுக்கு இடையில ஐயோ வேற, அம்மா வேற, சீக்கிரம் போட அம்மா வேற. எங்க அந்த கம்பி கொய்யா விஜயா பொழிச்சிட்டாலும் ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறோம்டா.